ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான மேங்கோ ஐஸ்கிரீம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஃபுல் க்ரீம் மில்க்கு 2 கப்பு, அதாவது ஒரு 600 மில்லி பால் போல் எடுத்திருக்கேன். ஸோ அதை பாயில் ஆக விடலாம். நல்லா இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ பால் கொதிச்சிடுச்சு. இதில் நாம் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். என் மாம்பழம் நல்ல இனிப்பு, அதனால் அவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பொறுத்து 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரை சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 மில்லி பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு தேவையான மாம்பழம் ஒரு 400 கிராம் அளவுக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனோட தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பிளெண்ட் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அது நல்ல மேங்கோ பியூரியாக கிடைக்கும். அதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு கெட்டியான நல்ல மேங்கோ பல்ப்பு கிடைக்கும். பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய விடணும். அது பாதியாக குறைஞ்சதும் நம்ம கலக்கி வச்சிருக்கிற ஸ்லரியை அதில் சேர்த்துடணும். அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மேலே பாலாடை ஃபார்ம் ஆக விடக்கூடாது. நல்லா கிண்டி விட்டு அது இன்னும் திக்கனாக ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு வேக விடலாம். இப்போ பால் நல்லா திக்கன் ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மேங்கோ பியூரி செய்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். பால் ஆறிடுச்சு. அந்த பால் கலவையை அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 75 கிராம் பாலாடை எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலாடை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாலாடை இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம சர்ன் பண்ணி தான் எடுக்கணும். ஒரே தான் மிக்ஸி ஓட விடக்கூடாது. நிறுத்தி அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த கலவை எல்லாத்தையும் நல்லா சர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மாற்றி மூடி போட்டுடலாம். இப்போ இந்த டப்பாவை ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours ஃப்ரீஸ் ஆக வச்சிடலாம்.
இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்ச அந்த கலவை செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து திரும்பவும் மிக்சியில் விட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு சர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது இன்னும் நல்லா ஸ்மூத் ஆகும். பாதாம் 10, பிஸ்தா 10 இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அந்த தோல் உரித்து சின்னதாக அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நாம் சர்ன் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ மில்க் கலவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவையை பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஃபிலிம் ரோல் இருந்தால் அதை போட்டு மூடி வைக்கலாம். நான் இங்கே பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு நம்ம அந்த கலவையை கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ இந்த கலவையை திரும்ப ஃப்ரீசரில் ஒரு 6 to 7 hours செட் ஆக வச்சிடலாம். இப்போ 8 hours ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அழகாக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேங்கோ ஐஸ்கிரீமை ஸ்கூப் அவுட் பண்ணி சின்ன பவுல்ஸில் சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான ஐஸ்கிரீம் ரெடி. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.